கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய செய்தியை கர்த்தர் உங்கள் மத்தியில் கொடுக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த பெரிய வாக்கியத்துக்காக நான் கர்த்தரை சோத்திருக்கிறேன். நான் அடிக்கடி உங்களிடத்தில் கேட்கிற ஒரு கேள்வி, சந்தோஷமா இருக்கிறீங்களா? கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கிறீங்களா? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க இருக்கிற இடத்துல ஒரு சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். ஆமென். ஒருவேளை இந்த இடத்துல நீங்கள் சொல்லலாம், இந்த சமயத்துல சந்தோஷமா இருக்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். ஆமென். சந்தோஷமா இல்லாதவர்கள் இருக்கிறார்கள். அன்னைக்கு ஒரு சில உலக ஜனங்களிடத்திலே அவர்கள் பேட்டி எடுத்து அவர்களிடத்துல கேட்டார், எப்படி இந்த கொரோனாவுடைய தாக்கத்தில் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று சொல்லி கேட்டபோது சிலர் குடும்பத்திலிருந்து அவர்கள் சொன்னதான ஒரு காரியம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம் என்று சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, சிலர் சொன்னார்கள், எப்பொழுது அடுத்த வருஷம் இந்த கொரோனா லீவு வரும், இப்படி ஒவ்வொரு வருஷமும் அந்த கொரோனா லீவு கிடைக்குமா என்று சொல்லி சிலர் அதை விளையாட்டாக கேட்டார். ஆனாலும் பாருங்க, அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் என்னவென்றால், இதுவரைக்கும் பிள்ளைகளுக்கு லீவ் இருக்கும், ஸ்கூல் முடிஞ்சு இந்த ஏப்ரல் மே மாசத்துல. ஆனால் பெற்றோர்களுக்கு அநேகமாக லீவ் இருக்கு, அவங்களுக்கு ஏதாவது ஒரு டியூட்டி இருக்கும். ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. இந்த நாளிலும் இந்த சூழ்நிலையில எல்லா பெற்றோர்களும் வீடுகளில் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் சந்தோஷமாக தங்களுடைய பிள்ளைகளோடு அந்த இருக்கிறதான அந்த சூழ்நிலையில அவர்கள் சொல்லுகிற மிகுந்த சந்தோஷமா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கிறேன்னு சொல்லி. ஒருவேளை இந்தியா தேசத்தில் அந்த கொரோனாவுடைய தாக்குதல் அதிகமாக இல்லாத பட்சத்தில் அவர்கள் அந்த பயம் இல்லை என்று அடுத்ததாக சொல்ல போனால், அடுத்த குடும்பத்தில் அவங்க எப்படி இருக்கிறாங்க? சந்தோஷமா இருக்கிறாங்க. அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்கன்னா கர்த்தருடைய பிள்ளைங்க எப்படி சந்தோஷமா இருக்கணும்? இன்னும் அதிக சந்தோஷமாக இருக்க வேண்டும். அதனால வேதவசனம் மறுபடியும் சொல்லுகிறது, சந்தோஷமா இருங்கள், எப்பொழுதும் என்ன செய்யுங்க? சந்தோஷமா இருக்கு. கடந்த வாரத்தில் அதைத்தான் நாம் பார்த்தோம். பாடுகள் மத்தியில் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இந்த நாளிலும் தேவனுடைய செய்திக்காக நாம் எடுத்துக்கொண்டதான வேத பகுதி, கர்த்தர் நமக்கு கொடுத்ததான வேத பகுதி செப்பனியா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். செப்பனியா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அந்த நாள் உக்கிரத்தின் நாள், அது இக்கட்டும் இடுக்கமுமான நாள், அது அழிவும் பாழ்கடிப்புமான நாள், அது இருளும் அந்தகாரமுமான நாள், அது மப்பும் மந்தாரமுமான நாள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த கர்த்தருடைய நாளை குறித்து நாம் ஏற்கனவே அநேக செய்திகளை நம்முடைய சபைகளிலே கேட்டிருக்கிறோம். விசேஷமாக இந்த ஜனவரி பிப்ரவரி மாசத்திலே இந்த வருஷத்திலே நாம் மறுபடியும் இந்த கர்த்தருடைய நாளை குறித்து கர்த்தர் நம்மோடு பேசினார். எத்தனை பேர் அதை ஞாபகத்தில் வைத்திருக்கிறீர்களோ தெரியாது. அந்த கர்த்தருடைய நாளிலே இப்படியாக சம்பவம் நடக்கும் என்று சொல்லி, அது பயங்கரமான ஒரு நாள். அதனால உபவாசம் இருங்கள், செபியுங்கள் என்று சொல்லி தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு அறிவித்தார். ரெட்டுடுத்தி சாம்பலில் இருக்கிறது சட்டைகள் அல்ல, உங்கள் இருதயத்தை கிழித்து தேவனுக்கு முன்பாக அமர்ந்திருந்து உபவாசத்தோடு கூட இருங்கள், சபையில உபவாச நாளை கூட்டுங்கள் என்று சொல்லி கர்த்தர் அந்த காரியத்தை குறித்து பேசினார். ஒருவேளை சபையில நாம் அதை கூடி நாம் உபவாசிக்காமல் இருந்தாலும், ஆனால் சபை வீடுகளிலே உங்களுடைய உபவாசத்தை நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லி மறுபடியும் அந்த ஜனவரி பிப்ரவரி மாசத்திலே நான் உங்கள் மத்தியிலே பேசிக் கொண்டிருந்தேன். அநேகர் உபவாசம் இருந்து ஜெபித்தீர்கள் என்று சொல்லி கைகளை உயர்த்தினீர்கள். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு கிருபையாக அநேக நாட்களை கொடுத்திருக்கிறார். இந்த கொடுத்திருக்கிற நாட்களிலே உங்களால் எப்பெல்லாம் ஒரு வாரத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு நாளாகிலும் நீங்கள் என்ன செய்யணும்? உபவாசம் இருந்து ஜெபித்து எப்படியாகலும் வருகிற இந்த கர்த்தருடைய நாள் அல்லது இந்த கொள்ளையின் நாளிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ள இந்த நல்ல காரியங்களை நீங்கள் செய்யும்படியாக நான் உங்களை தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். எப்படியாகலும் நீங்க உபவாசம் இருந்து ஜெபித்து இந்த தேவனுடைய கோபாக்கினை நாளிலிருந்து நீங்க தப்பித்துக் கொள்ள வேண்டும். மறுபடியும் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கொடுக்க போகிறதான செய்தி என்னவென்றால், கர்த்தருடைய நாள் என்பதான தலைப்பில் இந்த செய்தியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இது என்னுடைய இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு என்று சொல்ல போனால், கொரோனா தேவனுடைய ஒரு பெரிய நியாய தீர்ப்பு என்கிறதான ஒரு தலைப்புல இந்த செய்தியை கொடுக்க நான் வாஞ்சிக்கிறேன். இந்த செய்தியில பார்க்கும்போது இதுல வாசிக்கிற முக்கியமாக நீங்க செப்பனியா புஸ்தகத்தில் வாசிக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், கர்த்தருடைய நாள் என்று சொல்லி அங்க எழுதியிருக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். நான் இந்த கர்த்தருடைய நாளை குறித்து அந்த நேரத்தில் நமக்கு கொரோனால நமக்கு அந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் நான் ஒருவேளை நினைத்தது, இந்த கர்த்தருடைய நாள் இது ஒரு பயங்கரமான ஒரு நாள். கர்த்தர் சொன்னாரு, ஒரு பெரிய சாதி உனக்கு விரோதமாக எழுதி வருகிறது என்பதான அந்த சம்பவத்தை குறித்து சபைக்கு சொல்லும் போது நான் நினைத்தேன், ஒரு பெரிய யுத்தம் வருகிறது. முதல் யுத்தம் முடிந்த 2வது
வசனத்துக்கு நான் பேசினேன். ஆனால் அந்த யுத்தத்தை காட்டிலும் இது தேர்ட் வேர்ல்டு வார் காட்டிலும் கொரோனா இது பயங்கர மோசமான ஒரு யுத்த நாடுகளாக நாம் இருக்கிறதை குறித்து பார்க்கிறோம். அதுல செத்துருந்தா கூட இத்தனை பேர் செத்துருப்பாங்களா சொல்லி தெரியல. ஆனா இன்னைக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள் செத்து கொண்டிருக்கிற அளவுக்கு இன்னைக்கு மோசமான ஒரு சூழ்நிலையில போய் கொண்டிருக்கிறது. அநேகர் பாதிக்கப்பட்டு இன்னைக்கு அவல நிலைமையில இருந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில கர்த்தர் நமக்கு கிருபையாக இந்த நாட்களை கொடுத்திருக்கிறார். ஆமே, இந்த நாளிலும் கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிற ஒரு காரியம் வாசிங்க 16ஆம் வசனம். அது அரணிப்பான நகரங்களுக்கும் உயரமான கொத்தளங்களுக்கும் விரோதமாக எக்காளம் ஊதுகிறதும் ஆர்ப்பரிக்கிறதுமான நாள். ஆமே, பாருங்கள், இந்த நாளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அரணிப்பான நகரங்களுக்குள்ளும் உயரமான கொத்தளங்களுக்குள் விரோதமாக எக்காலம் ஊதுகிறதுமான நாள் என்று சொல்லி பார்க்கிறோம். உயரமான கோபுரங்கள் அப்படி அரணிப்பான நகரம் என்று சொல்லும்போது நல்ல கோட்டை அல்லது நல்ல பாதுகாப்பான நகரம் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படிப்பட்டதான நகரம், இப்படிப்பட்டதான பெரிய பெரிய கோட்டைகள் உள்ளதான பெரிய பெரிய மதில்கள், பெரிய பெரிய கட்டடங்கள் உள்ளதான இந்த நாடுகளுக்குள்ளாக இந்த சம்பவங்கள் எல்லாம் வரும் என்று சொல்லி கர்த்தர் ஏற்கனவே இந்த நாளை குறித்து சொல்லி இருக்கிறதை குறித்து பார்க்கிறோம். அப்படிப்பட்டதான ஒரு நாள், இது பயங்கரமான ஒரு நாள் என்று சொல்லி வேதவசனம் மறுபடியுமாக அதிலே சுட்டி காட்டப்பட்டு இருக்கிறது பார்க்கிறோம். அப்போ இந்த நாளிலும் வேத வசனத்தின்படி நாம் பார்க்கும்போது அநேக பெரிய பெரிய பணக்கார நாடுகள் எல்லாம் இன்றைக்கு அதில் விழுந்து கொண்டிருக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம், அழிந்து கொண்டிருக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தர் சொன்ன வேத வசனத்தின்படி இன்றைக்கு சபையில கர்த்தர் என்னென்னலாம் சொன்னார் அதெல்லாம் அப்படியே செஞ்சுட்டு இருக்கேன், நடந்து கொண்டிருக்கு. இன்னைக்கு நாம புதுசா என்ன நடக்கும் என்று சொல்லி அறிய வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நமக்கு சபையில கொடுக்கிறதான வார்த்தைகளை நீங்கள் கவனமாக கேட்டு அதன்படி நடப்பீர்களானால் நீங்கள் வரக்கூடிய அழிவிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். இந்த நாட்களிலும் நமக்கு யாராலும் அவன் வரக்கூடிய நாட்களை சொல்ல வேண்டும் என்று சொல்லி நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும் என்று சொல்லி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சபையில ஏற்கனவே எல்லாவற்றையும் அறிவித்துக் கொண்டு வருகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏற்கனவே நான் சொன்னேன், இந்த நாளில் நீங்கள் அநேகர் என்ன செய்ய வேண்டும், உங்கள் பணத்தை சேர்த்து வைங்க. உங்கள் பணத்தை புத்தியா சேர்த்து வைக்கலன்னா உங்களுக்கு அது ஞானம் இல்லை, அது முட்டாள்தனம் என்று சொல்லி அதை குறித்து கர்த்தர் இந்த நாட்களில் நம்மோடு கூட பேசினார். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறதோ தெரியவில்லை. ஆமாம், இப்படியாக இதெல்லாம் பார்க்கும்போது நீங்க பாருங்க, இன்னைக்கு பணம் இருந்துச்சுன்னா நீங்க எங்க இருந்தாலும் நீங்க சந்தோஷமா என்ன செய்ய முடியும் இருக்கும். அதே மாத்திரமல்ல, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பணம் இல்லைன்னாலும் நீங்க என்ன செய்ய முடியும், சந்தோஷமாக இருக்க முடியும். பாருங்க, பெரிய யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த யுத்தத்திலே அநேகர் இன்னைக்கு மரித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கொரோனாவானது அநேகரை இன்னைக்கு தாக்கி கொண்டு அநேகரை இன்னைக்கு வீழ்த்தி தள்ளிவிட்டு அடுத்ததாக நாம தான் அந்த டார்கெட்ல இருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நமக்கு விரோதமாக இன்னைக்கு கொரோனா வந்துச்சுன்னா அந்த கொரோனாவை நீங்க எதிர்த்து ஜெயிக்க முடியுமா? இன்னைக்கு ஒரு கேள்வியோடு கூட நாம் இருக்கிறோம். அதுக்காக காரியங்களை குறித்து தான் இன்னைக்கு அந்த தலைப்புல தான் நாம் பார்க்க போகிறோம். கொரோனா தேவனுடைய ஒரு நியாய தீர்ப்பு என்கிறதான தலைப்புல நாம் பார்க்க போகிறோம். வாசிங்கள் ரோமர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3லிருந்து 5 வரைக்கும் வாசிப்போம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்தும் அவைகளையே செய்கிறவனே, நீ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ? அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? உன் மனக்கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினையை குவித்துக் கொள்கிறாயே. வாசிக்கிறோம், அவருடைய பொறுமையை நீ அசட்டை பண்ணுகிறாயே என்று சொல்லி பார்க்கிறோம். பொறுமை கர்த்தர் இதை கிருபையாக கொடுத்திருக்கிறார். கொரோனா வந்து கிட்டத்தட்ட டிசம்பர்லேயே சைனாவில் வந்துட்டு இன்னைக்கு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாசத்துல நாம் இருக்கிறோம். இப்படி 4 மாசமாக கர்த்தர் நமக்கு கிருபையான நாட்களை கொடுத்திருக்கிறார். இந்த கிருபையான நாட்களை கொடுத்தும் ஆண்டவர் சொல்கிறார், இந்த பொறுமையை இன்னும் அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறாயே, இன்னும் என் ஜெபிக்காமல் இருக்கிறாயே, இன்னும் என்னுடைய முகத்தை நீ தேடாமல் இருக்கிறாயே, இன்னும் என்னுடைய இரக்கத்துக்கு நீ கெஞ்சாமல் இருக்கிறாயே என்று சொல்லி கர்த்தர் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து இந்த கேள்விகளை கேட்கிறார். எத்தனை பேர் இந்த கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்ல முடியும்? நான் தேவனுடைய சமூகத்துல நான் நித்தமும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்?
அவருடைய சமூகத்திலே தான் நான் இருக்கிறேன், அவரை தான் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன், அவருடைய இரக்கத்துக்கு தான் கெஞ்சி கொண்டிருக்கிறேன், அவருடைய கிருபைக்காக தான் காத்து கொண்டிருக்கிறேன் என்று எத்தனை பேர் நீங்க சொல்ல முடியும்? வேதவசனம் சொல்லுகிறது, இந்த கோபாக்கினி நீ குவித்துக் கொள்கிறாயே என்று சொல்லி அந்த ரோமர் புத்தகத்தில் எழுதியிருக்கிறது. வாசிக்கிற 5ஆம் வசனத்தை வாசிப்போம். உன் மன கடினத்துக்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினை குவித்துக் கொள்கிறாயே என்று சொல்லி எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். பாருங்கள், இவ்வளவு மோசமான மன கடினத்தோடு கூட இன்னைக்கு இருக்கிறோம். இன்னைக்கும் வெளிநாட்டுக்காரர்கள் எல்லாம் இன்னைக்கு அநேக கிறிஸ்துவ நாடுகள் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கிறிஸ்துவ நாடுகள் இன்றைக்கும் அவங்க இந்த கொரோனாவை எப்படி நாம சமாளிச்சிடலாம், எப்படி நாம ஜெயித்திடலாம், எப்படி இந்த கொரோனாவை எதிர்த்து நாம் போராடி விடலாம் என்று சொல்லி கிருமி நாசினி தெளிக்கிறாங்க, புது புது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஏதாவது செய்கிறாங்க, புதிய மாத்திரைகளை கண்டுபிடிக்கிறது, இப்படிப்பட்டதான காரியத்தில் ஈடுபடுகிறார்கள். தேவனுடைய முகத்தை பார்க்கிறதுக்கு இன்னைக்கு ஆட்கள் இல்லை. எல்லாம் கிறிஸ்தவ நாடுகள் தான் பாதிக்கப்பட்டதெல்லாம், அநேக கிறிஸ்தவ நாடுகள் தான். அவர் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன? அவன் எல்லாரும் சேர்ந்து தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து அழுகா, தேவனை நோக்கி பார்த்தார். தேவன் அவனுடைய காரியங்களை இறங்கி அவள் கிருபை செய்வார். ஆனா இன்னைக்கும் பாருங்க, மன கடினம். தேவனை பார்க்கிறத விட்டு விட்டு இன்னைக்கு தாங்க நம்மளுடைய முயற்சியில இருக்கிறார். ஏதாவது ஒரு மருந்து கண்டுபிடிச்சிட முடியாத, எப்படியாக இந்த கொரோனாவை ஜெயித்திடலாமா என்று சொல்லி கொரோனாவை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தேவனை பார்க்கிறதான ஒரு காரியத்துல இன்னைக்கு பின்தங்கி போயிருக்கிறார். கர்த்தர் பாருங்க, இன்னைக்கு நமக்கு கடைசியான ஒரு சான்ஸை கொடுத்திருக்கிறார், கிருபையான நாட்களை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன் இந்த நாட்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார்? ஜனவரியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஏப்ரல் வந்தாச்சு, இன்னும் கிருபையான நாட்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஏன் இந்த நாட்களை கொடுத்திருக்கிறேன்னு சொன்னால், தேவன் உங்களிடத்தில் என்னிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், மனம் திரும்பு. நீ மனம் திரும்பு. மனம் திரும்பாத பட்சத்திலே என் கோபாக்கினை நான் உண்மையில் குவிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். ஆமென். மனம் திரும்பு என்று சொல்லி மறுபடியும் சொல்கிறதை குறித்து வாசிக்கிறோம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 21, 22 வசனத்தை வாசிக்கிறோம். மத்தேயு 24, 21, 22. ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரை சம்பவித்திராததும் அப்பொழுது உண்டாயிருக்கும். பாருங்க, இதுவரைக்கும் நமக்கு சம்பவித்திராத காரியங்கள் எல்லாம் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இது மகாபெரிய யுத்தம், மகாபெரிய உபத்திரவ காலம் அல்ல. இந்த காலம் மகாபெரிய உபத்திரவ காலம் இல்லாவிட்டாலும் இதுவரை நடந்திராத ஒரு சம்பவங்கள் எல்லாம் இந்த நாட்களில நடந்துகிட்டு இருக்கு. இந்த உலகத்துல எல்லா இடத்துல கேட்டா சொல்லுவாங்க, இதுவரைக்கும் நான் பிறந்ததுல இருந்து இப்படிப்பட்டதான ஒரு காரியம் பார்த்ததில்லை. என் தகப்பனாரிடத்துல கேட்டேன், அவர்ல ரொம்ப வயசானவர், அவர்கிட்ட கேட்டேன், அவருடைய சிறு வயது முதல் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் இதுவரைக்கும் நான் கேள்விப்பட்டதில்லை, நடந்ததில்லை. முழு உலகத்திலே இன்னைக்கு ஒரு பெரிய பாதிப்பு. என்ன செய்வது என்று சொல்லி முழு உலகமும் திகைத்துக் கொண்டிருக்கிறான். இந்த சூழ்நிலையில நீங்களும் நானும் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டிய காலகட்டத்தில் நாம் வந்திருக்கிறோம். மத்தேயு 24, 22 வசனம். அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமோ அந்த நாள் குறைக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவர் நிமித்தம் கர்த்தர் இந்த நாட்கள் இணைஞ்சிருக்கிறார், குறைத்திருக்கிறார். அவர் இந்த நாளை மட்டும் குறைக்கலன்னா ஒருத்தன் கூட நினைச்ச முடியாது, தப்பித்துக் கொள்ள முடியாது. ஏன்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம். என் பிள்ளைகள் என்னை நோக்கி ஜெபித்திர மாட்டார்களா, தன்னை தாழ்த்திர மாட்டார்கள், உபவாசம் இருந்து ஜெபித்திர மாட்டார், சிறுமைப்படுத்திட மாட்டார்கள் என்று சொல்லி கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த நாளிலும் நீ கடின மனசோடு இருப்பாயனா இந்த தேவனுடைய நியாயத்திற்கு நீங்க தப்பித்துக் கொள்ள முடியாது என்பதை கர்த்தர் மறுபடியும் இந்த கர்த்தருடைய நாள் என்றதான தலைப்பில் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 23, 37. எருசலேமே, எருசலேமே, நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாய் இருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. பாருங்க, எருசலேமுக்காக இயேசு வந்தார், யூத ஜனங்களுக்காக வந்தார். வந்து அங்க கடைசியாக அவரை எருசலேமை பார்த்து சொல்லுகிறதான காரியம், எருசலேமே, எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை அரவணைத்துக் கொள்ளுமா போல நான் உன்னை சேர்த்துக் கொள்ளும்படியாக வந்தேன், ஆனால் உனக்கோ மனதில்லாமல் போயிற்று என்று சொல்லி கர்த்தர் அந்த எருசலேமை பார்த்து சொல்கிறதை குறித்து பார்க்க. அப்ப தப்பு யார் மேல இருக்கிறது? நமக்கு மேலதான். உனக்கும்
கர்த்தர் சொல்லுகிறான். இன்றைக்கும் நம்ம பெங்களூர் பட்டணத்தை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற காரியம், உனக்கோ மனதில்லாமல் போயிட்டு, என்னிடத்துல சேர்த்து கொள்வதற்கு உனக்கு மனதில்லாமல் போயிட்டு என்று சொல்லி அங்க சொல்கிறதை பாருங்க. எத்தனை பேர் இன்றைக்கு இந்த இக்கட்டான சூழ்நிலையில கர்த்தருடைய சிறகுக்குள்ளாக சேர்ந்து கொள்ள ஆசையா இருக்கிறீங்க. கோழி தன் குஞ்சுகளை சிறகுகளை அமைப்புள்ளாக சேர்த்துக் கொள்வது போல நான் உன்னை சேர்த்துக் கொள்ள வாஞ்சியா இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்றேன். பாருங்க, இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் என்ன வேண்டாம், அவருடைய சிறைகள் மறைகளுக்குள்ளாக நீங்கள் வந்து சேர வேண்டிய ஒரு காலகட்டத்தில் வந்திருக்கிறோம். எத்தனை பேர் இன்னைக்கு அவருடைய சிறைகள் மறைக்குள்ள வர முடியும்? அவர் சிறைக்குள்ள வந்தவர்களுக்கு கர்த்தர் ஒரு பாதுகாப்பை வைத்திருக்கிறார். ஒருத்தரும் உங்களை சேதப்படுத்த முடியாது. எந்த கொரோனாவோ எந்த வைரஸோ உங்களை சேதப்படுத்த முடியாது. அவருடைய சிறைகள் மறைவில் ஒரு அடைக்கலம் உண்டு. அவர் சட்டைகளின் மறைவில் ஒரு அடைக்கலம் உண்டு. அந்த மறைவை தேடிவா. கர்த்தர் இந்த கிருபையான நாட்களை கொடுத்திருக்கிறார். பாருங்க, ஆண்டவர் இந்த நாட்கள் எல்லாம் பாருங்க, அதை சொல்றாரு, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகலும் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை சிந்தித்தாயானால் நலமாயிருக்குமே என்று சொல்லி லூக்கா 19ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்துல எருசலேமை பார்த்து சொல்றோம். உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும், பாருங்க, நமக்கு ஜனவரி பிப்ரவரி இருந்து கொடுத்துட்டு இருக்கிற இந்த நாளிலாகிலும், உனக்கு கொடுத்த இந்த நாளிலாகிலும் நீ உனக்கு சமாதானத்துக்கு ஏற்றவைகளை சிந்தித்தாயானால் நலமா இருக்குமே என்று சொல்லி கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார். கர்த்தர் நாட்களை கொடுக்கிறார், சபைக்கு நாட்களை கொடுக்கிறார், தேவனுடைய பிள்ளைகளுக்கு நாட்களை கொடுத்துதான் அவர் நியாய தீர்ப்பை நடத்துகிறார். சும்மா ஆண்டவர் நியாய தீர்ப்பு நடத்துகிறது உலக ஜனங்களுக்கு இன்னைக்கு தெரியாது. ஆமே, இன்னைக்கு சொல்ல போனா மோடிக்கு தெரியாது என்ன சம்பவம் நடக்கும்ங்கிறது தெரியும். ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்கு நல்லா தெரியும். எடியூரப்பாவுக்கு தெரியாது, அதே போல எடப்பாடிக்கு தெரியாது. ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்கு இன்னைக்கு நல்லா தெரியும் என்ன சம்பவம் நடக்கும், தேசத்துல வரக்கூடிய நாட்கள் என்ன சம்பவம் நடக்கும் எல்லாம் கர்த்தர் ஏற்கனவே நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். இவ்வளவு அறிந்தும் இவ்வளவு தெரிந்தும் நாம இன்னும் மன கடினத்துல இருப்போமானால் நாம் வரக்கூடிய அழிவுகளை தப்பித்துக் கொள்ள முடியாது என்று சொல்லி கர்த்தர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். அல்லேலூயா. நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், மனம் திரும்பு. நான் போகிற வழியில விட்டு திரும்பணும். ஒருவேளை கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை இன்னும் அப்படியே தான் செஞ்சுட்டு இருக்கிறேன், இன்னும் பழைய வாழ்க்கையில தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், என்னுடைய மண்ணின் மரண கடினத்தை நான் மாற்ற முடியல என்று சொல்லலாம். ஆண்டவர் சமூகத்துல முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இந்த கிருபையான கொடுத்த நாட்களை நான் வீணாக்க விரும்பவில்லை என்று சொல்லி உபவாசம் இருந்து செபித்து கர்த்தருடைய சமூகத்தில் உங்கள் இருதயத்தை கிழித்து உட்கார்வாயானால் கர்த்தர் உங்களை மாற்றவர் வல்லவரா இருக்கிறார். நீங்க அநேகருடைய காரியங்களில் ஒரு மாற்றங்கள் வந்திருக்கிறது. அநேக குடும்பங்கள் இன்னைக்கு சாட்சி சொல்றாங்க, நாங்கள்லாம் இன்னைக்கு மாறிட்டோம், குடும்பமாக பிள்ளைகளாக டிவியில சாட்சி சொல்கிற போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏனென்றால் இதுவரைக்கும் நாங்க வேலைன்னு கிடந்து அலைஞ்சோம். எங்களுக்கு தேவனிட சமூகத்தில் வருவதற்கு நேரம் கிடையாது. நாங்களும் பிள்ளைகளுமாக நாங்கள் செப்பரேட்டாக தான் இருந்தோம். ஆனா இன்றைக்கு குடும்பமாக நாங்கள் தேவனுடைய சமூகத்தில் நல்ல முழங்கால் போட்டு செபிக்கிறோம், கர்த்தருடைய சமூகத்தில் அழுகிறோம், தேவனுடைய சமூகத்துல அவரோடு கூட நாங்கள் குடும்பமாக செபிக்கிறோம். எங்களுக்கு பயங்கர சந்தோஷமாக என்று சொல்லி அநேக குடும்பங்கள் இருந்து சாட்சி சொல்லும்போது அதை கேட்கும் போது மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. பாருங்க, கர்த்தர் இந்த நாட்களில் நமக்கு கிருபையா கொடுத்திருக்கிறார். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஃப்ரீயா தான் இருக்கும். இந்த நாளிலும் நீங்க தேவனுடைய சமூகத்தில் உட்காராம தனித்துறாம நானும் பழைய வாழ்க்கையில தான் இருக்கிறேன், பழைய நிலைமையில தான் இருந்துகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா வரக்கூடிய அழிவுல தப்பிக்க முடியாது. ஏனென்றால் இந்த கொரோனா எத்தனை நாள் நீடிக்குமோ நமக்கு தெரியாது. கர்த்தர் கிருபையான நாட்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். பாருங்க, வேதத்துல பலருக்கு அந்த நாட்களை கொடுத்ததை நீங்க வேதத்துல வாசிக்க முடியும். யோனா காரியத்துல குறித்து பார்க்கும் போது யோனா நினிவேக்கு சொன்னா 40 நாட்கள், இன்னும் 40 நாட்களிலே இந்த நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று சொல்லி சொன்னான். அவன் சொன்னான், அவன் கர்த்தர் அந்த 40 நாட்களுக்குள்ள அவங்க மனம் திரும்பிட்டாங்க. அதுதான் கர்த்தர் பார்க்கிறார். 40 நாட்களுக்கு மனம் திரும்பிட்டாங்க. இன்னும் நோவாவை குறித்து பார்க்கும்போது நோவாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இன்னும் 7 நாளிலே நான் ஜலத்துல வானத்துல இருந்து மழையை வசிக்கப்படுவேன் என்று கர்த்தர் சொன்னார். 7 நாள் டைம் கொடுத்து 7 நாளுக்கு பிறகு பயங்கரமான மழை வந்தது. 40 நாட்கள் மழை வந்து பேழையானது அந்த மழையின் வெள்ளத்துல மிதக்க ஆரம்பித்தது என்று சொல்லி பார்க்கிறோம். 1 வருஷம் ஒரு பேழைக்குள்ள இருந்தார். இப்படிப்பட்டதான கிருபை நாட்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நியாய தீர்ப்புக்கு முன்னாடி கர்த்தர் நாட்களை கொடுக்கிறார். நமக்கு கர்த்தர் நல்ல டைமை கொடுத்திருக்கிறாரு. கர்த்தரோடு கூட சேரக்கூடிய ஒரு நாட்களை கொடுத்திருக்கிறார். கர்த்தரோடு கூட ஒப்புரமாக ஒரு நாட்களை கொடுத்திருக்கிறார். ஒருவேளை இதுவரைக்கும் நீங்க கர்த்தரோடு கூட ஒப்புரமாக விட்டால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, இன்னும் நான் செல்லாது. அவன் இன்றைக்கு கர்த்தருடைய நான் சத்தத்தை கேட்கலானே, இன்றைக்கு நீ என்ன செய்யணும், மனம் திரும்பணும். இன்னொரு நாள் வரும் சொல்லி காத்திருக்கிறாதீங்க. என்றைக்கு இது நமக்கு அழிவு கொண்டு வரலாம், ஏனென்றால் இது என்னைக்கு முடிகிறது நமக்கு தெரியாது.
இதை குறித்ததான ஒரு அறிவு நமக்கு கிடையாது. ஆனால் வேதவசனம் சொல்லுகிற நியாய தீர்ப்பு எல்லாம் அது நிச்சயமாக நடந்தே ஆகும் ஆகும் ஆகும். தேவனுடைய பிள்ளைகள் இதில் நீங்கள் மாறிக்கொள்ளப்படக்கூடாது. பாருங்க, ஒரு வசனத்தை வாசிங்க. செப்பனியா புஸ்தகம் 3ஆம் வசனம், 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 2ஆம் வசனத்தை வாசிங்க. தேசத்தில் உண்டானதை எல்லாம் முற்றிலும் மாறிக்கொள்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பாருங்க, தேசத்தில் உள்ளான எல்லாம் முற்றிலும் நான் மாறிக்கொள்வேன். பாருங்க, முற்றிலும் மாறிக்கொள்வேன். அப்ப கர்த்தருடைய கோபாக்கணும் அந்த நாளில் முற்றிலும் மாறிக்கொள்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இப்படிப்பட்டதான மாறிக்கொள்கிற சமயத்துல உங்களை என்ன செய்யக்கூடாது, அவர் தம்மை மாறிக்கொள்ளக்கூடாது. அதனால தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாட்களில கர்த்தரோடு கூட நீங்க ஒப்புரவாக வேண்டிய நாள், கர்த்தரோடு கூட சேர்ந்து இருக்க வேண்டிய நாட்களில வந்திருக்கிற. ஒருவேளை கர்த்தருக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு 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 பலவீனம் இருக்குமானால் கர்த்தருடைய சமூகத்தில் வருவதற்கு உங்களுடைய பலவீனங்கள், உங்களுடைய பாவங்கள், உங்களுடைய அக்கிரமங்கள் எதுவா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே இது என்னுடைய பாவம், இது என்னுடைய பலவீனம், எனக்கு இதுல இருந்து ஒரு விடுதலை தாங்க என்று சொல்லி கேட்பீர்களானா அவர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற அந்த பலவீனத்தை மாற்றி அவர் உங்களுக்கு புதிய வாழ்க்கையை அவர் வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். இந்த நாட்களிலே அவர் சமூகத்தில் நீங்க கேட்டி சேர்ந்து அவர் சமூகத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டிய நாட்கள். எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு பலவீனமா இருந்தாலும் சரி, ஒருவேளை போனுக்கு நீங்க அடிக்டா இருக்கிறீங்களா, ஆபாச பட்டத்துக்கு அடிக்டா இருக்கீங்களா, ஒருவேளை நண்பரோட மற்ற யாரும் ஃப்ரெண்ட்ஸோட பேசுறதுல நீங்க அடிக்டா இருக்கிறீங்களா, எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி, ஒரு நாள் தேவனுடைய சமூகத்தில் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே இது என்னுடைய பாவம், இது உமக்கும் எனக்கு இடையில இருக்கிற ஒரு பெரிய பாவம், ஒரு பிளவாக இருக்கிறது, இந்த பலவீனத்தை என்ன விட்டு எடுத்து போட வேண்டும் சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நீங்க கத்தரி அழுது செபிக்கலானா நிச்சயமா கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தர வல்லவரா இருக்கிறார், உங்களுக்கு ஒரு விடுதலை தர ஒரு வல்லவரா இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, இந்த நாளை குறித்து பார்க்கிறோம், இது ஒரு மப்பும் மந்தாரமான நாள், இது இக்கட்டமான நாள், அது அழிவும் பால் கடிப்புமான நாள், இது அந்தகாரமான நாள் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இது ஒரு வசனத்தை வாசிங்கள். 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். செப்பனியா 2:1. கட்டளை பிறக்கும் முன்னும் பதரை போல நான் பறந்து போகும் முன்னும் கர்த்தருடைய உக்கிர கோபம் உங்கள் மேல் இறங்கும் முன்னும் கர்த்தருடைய கோபத்தினால் உங்கள் மேல் வரும் முன்னும் நீங்கள் உங்களை மீட்டு கர்த்தருடைய கோபத்தினால் உங்கள் மேல் வரும் முன்னும் என்று சொல்லி பாருங்க. அதுக்கு முன்னாடி போற பதரை போல் நாள் பறந்து போகும் முன்னும் அப்படின்னு சொன்னால் இந்த நாள் எப்படி பறந்துடும், பதற போல. பாருங்க, நீங்கள ஈஸியா அடிஞ்சு பொத்து விழுறாங்க. நினைச்சு கூட பார்த்திருப்பாங்களா, ஆயிரமான ஜனங்களை பதைத்துக் கொண்டிருக்கிறாங்க. பதர் மாதிரி. பதர் என்று சொன்னால் ஒரு சாவி என்று சொன்னா உள்ளுக்கு அதுல நெல் இருக்காது. அப்படி என்ன செய்யுமா, நாட்கள் காத்துல பறந்து போயிடும். அப்படிப்பட்டதான ஒரு நாட்களுக்குள்ள வந்திருக்கிறோம். அதனால தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களை பதற போல நீ வேஸ்ட் பண்ணிடாது என்று சொன்னால் இது அந்த பதர் போல. இந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கிற நல்ல கவனம். 2ஆம் வசனத்துல பதற போல் நாள் பறந்து போகும் முன்னும் கர்த்தருடைய உக்கிர கோபம் உங்கள் மேல் இறங்கும் முன்னும் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்னன்னா, இந்த நாட்களை நீ வேஸ்ட் பண்ணி விடாத, இது வேஸ்ட் பண்ணிடாத, இந்த நாட்களை நீ பயன்படுத்திக் கொள் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு சொல்கிறதை குறித்து பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னைக்கு சபையில கர்த்தர் இந்த செய்தியை கொடுத்திருக்கிறாரு, வேஸ்ட் பண்ணிடாத. ஆனா இன்னொருத்தர் இருக்கிறான் பிசாசு, அவன் சொல்லுவான் இன்னும் நாட்டில் இருக்கிறது, அப்படிப்பட்டதாக அழிவுலாம் இந்தியா தேசத்துக்கு வராது, இந்த பிரச்சனைகள்லாம் உனக்கு வராது, இதெல்லாம் வெளிநாடுகளுக்கு தான், அதெல்லாம் அங்கதான், இந்தியா தேசத்துல இந்த பிரச்சனை வராது, இதெல்லாம் முடிஞ்சிட்டேன்னு சொல்லுவான். ஆனால் இந்த தேசத்துல எந்த நேரத்துல வேணாலும் இந்த பிரச்சனை இன்னும் தலை தூக்கி ஆட ஆரம்பிக்கல. ஏனென்றால் இதுக்கு ஒரு முடிவு இல்லை. விஞ்ஞானிகள் எல்லாம் சொல்லுகிறாங்க, இது இந்த வருஷம் முடிகிற மாதிரி தெரியல, இனி அடுத்த வருஷமும் நடக்கும் என்று சொல்லி அவர்கள் இந்த காரியத்துக்கு ஒரு முடிவு உண்டாகிற ஒரு வார்த்தையாக சொல்லும். இன்னும் இதுக்கு ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறதா கூட இன்னும் 1 வருஷம் 1.5 வருஷம் ஆகும் என்று சொல்லி கொண்டிருக்கிறாங்க. பாருங்க, இப்ப தேவனுடைய நியாய தீர்ப்பு எப்படி இருக்குதுன்னு சொல்லி, இந்த நாட்கள் கர்த்தர் உனக்கு கிருபையாக கொடுத்த நாட்கள். இந்த நாட்களிலே நீங்கள் மனம் திரும்பாத பட்சத்திலே கர்த்தர் உங்களை மாறிக்கொண்டு போய் விடுவார் என்பதை மறந்து போம். அடுத்த ஒரு வசனத்தை வாசிப்போம். 15ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அந்த நாள் உக்கிரத்தின் நாள். 17ஆம் வசனம். மனுஷர் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியா அவர்கள் குருடரை போல் நடக்கும்படி நான் அவர்களை வருத்தப்படுத்துவேன். அவர்கள் இரத்தம் புழுதியை போல் சொரியப்படும், அவர்கள் மாம்சம் எருவை போல் கிடக்கும். பாருங்க, சொல்லப்பட்டிருக்கிறது, ஏன் இந்த உக்கிர கோபத்தின் நாள், ஏன் இந்த கர்த்தருடைய நாள் வர வேண்டும் என்று சொன்னால், மனுஷன் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தபடினால் அவர்கள் குருடரை போல நடக்கும்படி நான் அவர்களை வருத்தப்படுத்துவேன் என்று சொல்லி
கர்த்தர் சொல்கிறார். பாருங்க, அப்ப மனுஷன் தேவனுக்கு ஒரு பாவம் செய்ததுனாலதான் இந்த நாள் வந்தது. ஆண்டவர் பாவத்தை பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறார். ஆனால் அந்த பாவத்துல ஒரு உச்சக்கட்டம் வரும்போது, அந்த பாவத்தின் நிறைவு வரும்போது கர்த்தர் என்ன செய்யறாரு? இந்த கர்த்தருடைய கோபாக்கின நாளை கொண்டு வந்து விடுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இதுல வாசிக்கிறோம், அதே 17ஆம் வசனத்துல, அவர்கள் இரத்தம் புழுதியை போல சொரியப்படும், அவர்கள் மாம்சம் எருவை போல் கிடக்கும் என்று சொல்லி அங்க எழுதியிருக்கிறதை குறித்து பார்க்க. மாம்சம் எருவை போல அப்படியே ரோட்ல கிடக்கும். அப்படியாக தான் இன்னைக்கு கிடந்துட்டு இருக்கு. எக்கோட்டார் இருக்கிறதான அந்த தேசத்தை நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். சுமார் 800 பிணங்கள் அங்கங்க செத்து கிடக்கிறதை நீங்க டிவியில பார்க்கலாம். நீங்க யூடியூப்ல பார்த்தீங்கன்னா அந்த யுகோட்டா என்கிறதான அந்த தேசத்தை குறித்து பாருங்க. ஏனென்றால் அந்த நோய் குறித்து அறிவு இல்லாமல் இருந்திருக்கிறாங்க. சைனால இருந்து அநேகர் ஃபிளைட்ல இருந்து வந்திருக்கிறாங்க. அந்த நோய் அவர்களுக்கு இருக்கிறதுங்கிறது தெரியல. அநேகர் வந்து ஸ்பெயின் நாட்டில இருந்து வந்தவர்கள் அந்த ஊருக்குள்ள இருக்கிற எல்லா ஜனங்கள் மத்தியில் அந்த நோயை பரவி கடைசியாக பாருங்க செத்து 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 வீட்டிலே கிடக்குறாங்க. அதை எடுத்துட்டு போறாங்க. எடுத்துட்டு போகும்போது லாரியில போட்டு தூக்கிட்டு போறாங்க. பிணத்தை ஒவ்வொரு பிணத்தையும் மேல தூக்கி போறாங்க. ஒரு பிணம் லாரியில இருந்து பொத்துன்னு கீழே விடுது. ரோட்ல கிடக்கு. சில வீடுகளுக்கு முன்னாடி அந்த பிணத்தை எடுத்து வச்சிருக்கிறாங்க. லாரி வந்து எப்போ எடுத்துட்டு போக சொல்லி சில வீடுகள்ல அந்த பிணத்தை ரோட்ல எடுத்து வச்சிருக்காங்க. நீ பாருங்க, அதுக்கு ஒரு பெட்டியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. சும்மா ஒரு கவரை போட்டு அந்த பிணத்தை ரோட்ல வச்சிருக்கிறாங்க. நல்லா இருக்கிறாங்க. ஜனங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு நல்லா இருக்கிறாங்க. நல்ல வசதியாக வாழ்ந்தவர்கள் தான். ஆனாலும் இன்றைக்கு அடக்கம் பண்ணுவதற்கு முடியாம, அந்த பிணத்து பக்கத்துல போக முடியாம அந்த பிணம் ஒரு சைட கிடக்கு. அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. வேத வசனத்துல சொல்லி இருக்கிறதா நாங்க நடக்குது. வேத வசனத்துல ஆண்டவர் சொன்ன காரியத்தை குறித்து வாசிக்கிறோம். அவர்கள் மாம்சம் எருவை போல கிடக்கும் என்று சொன்னார். அதே போல இன்றைக்கு அந்த மாம்சம் அங்க கிடக்குது. வாசிங்கள் அடுத்த வசனம், 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். செப்பனியா 3:8. நான் கொள்ளையாட எழும்பும் நாள் மட்டும் எனக்கு காத்திருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். என் சினமாகிய உக்கிர கோபத்தை எல்லாம் அவர்கள் மேல் சொரியும்படி ஜாதிகளை சேர்க்கவும் ராஜ்யங்களை கட்டவும் நான் தீர்மானம் பண்ணினேன். பூமி எல்லாம் என் எரிச்சலின் அக்கினியினால் அழியும். ஆமென். இது யூத ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, அல்லது தேவனுடைய ஜனத்துக்கு மாத்திரமல்ல, முழு உலகத்துக்கு கர்த்தர் கொடுக்கிறதான ஒரு பெரிய நியாய தீர்ப்பின் நாள் என்று சொல்லி பார்க்கிறோம். இது பூமி எல்லாம் என் எரிச்சலின் அக்கினியினால் அழியும் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். சொன்ன காரியத்தை நீங்க பாருங்க, பூமி முழுசு இதெல்லாம் எப்படி வரும் என்று சொல்லி நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. ஏனென்றால் இதை நான் முன்னாடி செய்தி கொடுத்தவங்களை நான் பார்த்தேன். இந்த மாதிரி இந்த செய்தியை எப்படி முன்னாடி உள்ளவங்க கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி அவங்களெல்லாம் இந்த யூடியூப்ல போட்டு பார்த்து அவங்கள எப்படி செய்தி கொடுத்துருக்காங்கன்னு அவங்கள பார்த்தீங்கன்னா திணறாங்க. பூமியெல்லாம் இதெல்லாம் நடக்குமா? பூமியெல்லாம் எப்படி நடக்கும்? இதுவரைக்கும் அப்படிப்பட்டதான காரியம் நடந்ததில்லையே. ஏனென்றால் சுனாமி வந்தா அது ஒரு பகுதியை தான் தாக்குது. இந்தோனேஷியாவை தாக்கிச்சு, இலங்கையை தாக்கிச்சு, இந்தியாவில் ஒரு பகுதியை தான் தாக்கிச்சு. முழு உலகத்தையும் அது தாக்கவில்லையே. அதே போல 2 மாடி கட்டிடம் விழுந்துச்சு, அது அமெரிக்காவில் தான் விழுந்துச்சு. வேற எந்த கட்டிடத்தில் வேற எந்த இடத்துலையும் அந்த மாதிரி வரவில்லை. இப்படி பல இடங்களிலும் பூமி அதிர்ச்சி, சுனாமி இப்படிப்பட்டதான காரியங்கள் எல்லாம் சில பகுதியில தான் நடக்கும். சில நாடுகளுக்கு தான் அது பாதிப்பு. ஆனா முழு உலகத்துக்கு அது பாதிப்பு இல்லை. ஆனால் வேத வசனத்தில் இங்கே செப்பனியா சொல்லப்பட்டதான செய்தி இன்றைக்கு அது நிறைவேறி இருக்கிறது. நம்ம கண் கூடாக நாம டிவிகளிலே பார்க்கிறோம். முழு உலகத்தையும் கர்த்தர் சொன்னாரே, பூமி எல்லாம் என் எரிச்சலின் அக்கினியினால் அழியும் என்று சொன்ன வார்த்தை இந்த வசனத்தின் மூலமாக நிறைவேறுகிறதை குறித்து நாம் வாசிப்போம். இந்த 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். செய்த நிந்தனையையும் அம்மோன் புத்திரர் என் ஜனத்தை நிந்தித்து அவர்கள் எல்லையை கடந்து பெருமை பாராட்டி சொன்ன தூஷணங்களையும் கேட்டேன். பாருங்க, இந்த வசனத்துல வாசிக்கிறேன். ஏன் இந்த ஜட்ஜ்மெண்ட்? முதலாவதாக இந்த ஜட்ஜ்மெண்ட் ஏன் வந்தது? இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு 10 நிமிஷத்துல நான் சொல்லி முடிக்க போகிறேன். முதலாவதாக நான் பார்க்கும்போது நான் சொன்னேன், மனுஷனுடைய பாவத்தின் நிமித்தமாக இந்த நியாய தீர்ப்பு வந்தது என்று சொல்லி 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்த்தோம். 2ஆவதாக அந்த பாவம் என்ன பாவம் என்று சொல்லி பார்க்கும்போது எல்லாம் அதுல வாசிக்கிற வசனம் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பெருமை பெருமை பெருமை. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த பெருமைக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்கக்கூடாது. வேத வசனம் சொல்லுகிறது, பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் என்ன செய்யறாரு? எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி பார்க்க. அதனாலதான் நம்ம கிருபையா கொடுத்திருக்க இந்த நாட்கள்ல நீங்க தேவனுடைய சமூகத்துல உட்கார்ந்து ஆண்டவரே என்று சொல்லி தன்னை தாழ்த்தும் போது உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அவர் சட்டைகளின் மறைவுகளை வச்சு உங்களை மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்வார். அல்லேலூயா. இதை விட்டுட்டு நீங்க எதுக்கு எப்படி பாதுகாத்துக் கொள்ளலாம்னு சொல்லி உலக இன்னைக்கு பாக்குற மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா தேவனுடைய பாதுகாப்பு உங்களுக்கு கிடைக்காது.
இன்னைக்கு உலகத்துல ஏதாவது மெடிசன் கண்டுபிடிச்சிடும், அது கண்டுபிடிச்சிடும் சொல்லி ஏதாவது உலகத்துல மனுஷங்கள் பார்க்குற மாதிரி பார்க்கணும். தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய சட்டைகளின் மறைவுக்குள்ளாக வந்து நீங்கள் உட்கார்ந்து கொண்டா அதுல ஒரு பெரிய பாதுகாப்பு. வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளாக வந்து என்ன செய்வானா, சுகமாய் தங்கு கொள்ளும். தேவனுடைய நாமத்துக்குள்ள சட்டைகளுக்குள்ள வரும்போது நீ சுகமா என்ன செய்யலாம், தங்கிக் கொள்ளலாம். ஹல்லேலூயா. பாருங்க, அங்க சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை பொறுமை. அவங்க பெருமை குறித்து பார்க்கணும். அப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலக நாடுகள்ல இருக்கிற பெரிய பணக்கார நாடுகள்ல தான் இன்னைக்கு கர்த்தர் இந்த தாக்குதலை கொடுத்து கொண்டிருக்கிறார். அது எதனால வந்ததுன்னு சொல்லி பார்த்தா முழுக்க முழுக்க பெருமை. பெருமை இன்றைக்கு அந்த பெருமைக்கு தங்களை தாழ்த்துகிறார்கள் என்று சொன்னா அந்த கேள்விக்கு இன்றைக்கு தங்களை தாழ்த்தாம அப்படியே தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. முழு உலகத்திலேயும் இன்னைக்கு கிறிஸ்துவ நாடுகள், அநேக கிறிஸ்துவ நாடுகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஊழியக்காரர்கள் எல்லாம் சேர்ந்து செபிக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு அந்த ஊழியக்காரர்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு செபிக்கிற காரியத்தை நான் இன்னைக்கு பார்க்கல. சில நாடுகள்ல ரோட்ல அங்கங்க செபிக்கிறத நான் பார்க்கிறேன். அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. பெரு என்கிறதான ஒரு தேசத்துல எல்லாம் பாருங்க, ரோட்ல எல்லாம் முழங்கால் போட்டு அங்கங்க செபிக்கிறாங்க. ஆனா இன்னும் வளர்ந்த நாடுகள் எல்லாம் பாருங்க இன்னும் செபிக்காம இன்னும் முரட்டாட்டமா இருக்கு. அப்போ இதெல்லாம் எதை குறிக்கிறதுன்னு சொன்னா இன்னும் அவங்க இறுதி என்ன செய்யுது, கடினமாக தான் இருக்குது. கர்த்தருக்கு முன்னாடி அந்த தாழ்மை வரவில்லை. மனத்தாழ்மையோடு உள்ள தேவ சமூகத்தில் மனம் திரும்பி ஒரு வாழ்க்கைக்குள்ள வரவில்லை. அதனால இன்றைக்கு அந்த பட்டணத்துல அந்த நியாய தீர்ப்பு நடந்து கொண்டே இருக்கிறது. நியாய தீர்ப்பு நடந்து பாருங்க, பார்வோம் இருதயம் கடினப்பட்டு பட்டு கடைசியில பாருங்க 9 அவன் 7 8 9 10 வாதை வரைக்கும் அவன் என்ன செஞ்சான், இருதயம் கடினப்பட்டுச்சு. கடைசியில தான் வாசிக்கிறோம், கர்த்தரவன் இருதயம் தெரிஞ்சா கடினப்படுத்துறாரு. முதலாவது இவன் இருதயம் என்ன செஞ்சது, கடினப்பட்டுச்சு. பார்வோன் இருதயம் கடினப்படுத்த படுத்த கர்த்தர் பாருங்க வாதைகளை கொடுத்துக்கிட்டே இருந்தார். இன்றைக்கு அதுதான் சம்பவம் நடக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு தங்களை தாழ்த்தாம இன்னும் நான் இப்படியே தான் இருப்பேன், நான் என்னுடைய முரட்டுத்தனத்தை மாற்ற முடியாது, என்னுடைய கடின இருதயத்தை யாரும் மாற்ற முடியாது, நான் எனக்கு நடந்த சம்பவங்கள் எல்லாம் எனக்கு நடக்கதான் செய்யும், நான் இப்படிதான் இருப்பேன் சொல்லி கொண்டிருந்தா தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு நாம் தப்பித்துக் கொள்ள முடியாது. தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னவென்றால், நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் தேவ சமூகத்திலே தாழ்த்த வேண்டும். அதை இந்த கர்த்தரிடத்தில் எதிர்பார்க்க. அதை குறித்த வசனங்களை வாசிப்போம். பாருங்க, பெருமை, இன்னைக்கு பெருமை தான் நீங்க நினைச்சது இன்னைக்கு ஜனங்களை இன்னைக்கு இப்படிப்பட்டதான ஒரு வாதைக்குள்ளாக கொண்டு போய் கொண்டிருக்கிறது. அடுத்தது வசன வாசி, ஏன் இந்த காரியத்தில் இந்த ஜட்ஜ்மெண்ட் என்று சொல்லி, ஏன் இந்த நியாய தீர்ப்பு என்று சொல்லி இன்னொரு வசனத்தை வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பூமியில் உள்ள தேவர்களை எல்லாம் மெலிந்து போக பண்ணுவார். அப்பொழுது தீவுகளில் உள்ள சகல புறஜாதிகளும் அவரவர் தங்கள் தங்கள் ஸ்தானத்தில் இருந்து அவரை பணிந்து கொள்வார்கள். பாருங்க, தேவர்கள் எல்லாம் நினைச்சுவாரா மெலிந்து போக பண்ணுவார். எந்த தேவர்களை, எந்த தேவர்களை அந்த வாசிக்க, பூமியில் உள்ள தேவர்களுக்கு எல்லாம் கர்த்தர் நினைச்சுவாரா மெலிந்து போக பண்ணுவார். அப்ப இந்த நியாய தீர்ப்பு இரண்டாவது எதற்காக வருகிறது என்று சொன்னால், இன்றைக்கு மற்ற தேவர்களுக்கு எல்லாம் இன்னைக்கு ஒரு பெரிய பாடத்தை கர்த்தர் கற்பிக்கிறார். நானே தேவன் என்று சொல்லி விளக்கும்படியாக கர்த்தர் என்ன செய்யறார், பூமியில் இருக்கிற எல்லா தேவர்களையும் மெலிந்து போகிறார். இது எப்படி நடக்க போகிறது நமக்கு தெரியாது, ஆனா நடக்க போகுது. அப்போ என்ன நடக்கும் என்று சொன்னால், வாசிக்க அதே தொடர்ந்து, அப்பொழுது தீவுகளில் உள்ள சகல புறஜாதிகளும் அவரவர் தங்கள் தங்கள் ஸ்தானத்திலிருந்து அவரை பணிந்து கொள்வார். வந்துருவாங்களா பாருங்க, கர்த்தரிடத்தில் வருவாங்களா இல்லையா? அன்றைக்கு சபைகள்ல நிரம்பி வழியும். இதுதான் கர்த்தர் கொடுக்கிற நியாய தீர்ப்பு. ஒரு விதத்துல இது ஒரு தீமையாக இருக்கலாம், ஆனால் அடுத்த விதத்துல கர்த்தர் இதை நமக்கு நம்முடைய தேவனுடைய பிள்ளைகளுக்கு நன்மையாக செய்கிறார். சபையெல்லாம் நிரம்ப போகிறது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்டதான ஒரு காலகட்டத்துக்குள்ள வரப்போகிறோம். ஏற்கனவே இதை குறித்து கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். விதைக்கிறவன் அறுக்கிறவனை பார்த்து என்ன சொல்லுவான், சீக்கிரம் அறுடா, நான் அடுத்தது என்ன செய்யணும், விதைக்கிறேன்னு சொல்லுவோம். ஏன்னா இடைப்பட்ட காலங்கள்ல ஒண்ணு இருக்காது. களை நடுறது, நாத்து நடுறது, நாத்து பிடுக்காம களை பிடுக்கிறது, உரம் போடுறது, தண்ணி பாய்க்கிறது, அதெல்லாம் ஒண்ணுமே இருக்காது. டைரக்டா விதைக்கணும், அடுத்தது என்னது அறுக்கணும். இதுதான் நடக்க போகிறது. இப்படிப்பட்டதான ஒரு காலகட்டத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு போக போறோம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, அங்கே இருக்கிற பூமியில் உள்ள தேவர்கள் எல்லாம் நான் என்ன செய்ய போகிறேன், மெலிந்து போக பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லிவிட்டாங்க சொல்கிறார். அன்றைக்கு நடக்கிற சம்பவம் என்ன, பூமியின் பிரஜாதிகள் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா தேவனிடத்துல திரும்புவார்கள் என்று சொல்லி அதை குறித்து பார்க்கிறோம். இது ஒரு நியாய தீர்ப்பு. பிரஜாதிகளை தேவனுடைய சமூகத்தில் கொண்டு
கொண்டு வருவதற்கான ஒரு நியாய தீர்ப்பு என்பதை தேவனுடைய பிள்ளைகள் மறந்து போகக்கூடாது. அதனால நீங்களும் நானும் சும்மா இருக்க வேண்டிய காலத்துல இருக்கல. இன்னைக்கு நீங்களும் நானும் சொல்ல, ஆண்டவரே ஒரு பெரிய ரட்சிப்பு வரப்போகிறது என்று சொல்லி ரட்சிப்புக்காக நீங்கள் காத்திருக்கணும். செவிங்க, அதற்காக செவிங்க. வரப்போகிற ரட்சிப்புல, வரப்போகிற ஊழியத்துல உங்களை என்னை கர்த்தர் பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னார். இந்த நாட்களிலே நீங்கள் செபிக்கலான நிச்சயமாக கர்த்தர் உங்களையும் என்னையும் பயன்படுத்துவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அடுத்ததாக நான் சொல்ல போகிற காரியம் என்னவென்றால், இந்த நாட்களில் நாம் செய்ய வேண்டிய காரியம் நான் முதலாவதாக சொன்னேன். 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பதரை போல் நான் பறந்து போகும் முன்னும். முதலாவதாக நான் பார்த்தோம் ஏன் இந்த ஜட்ஜ்மெண்ட் என்று சொல்லி பார்த்தோம். இரண்டாவதாக இந்த ஜட்ஜ்மெண்ட்ல நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று சொல்லி சுருக்கமாக சொல்லி முடிக்க போகிறேன். முதலாவதாக நான் அதில் வாசிக்கிறோம், பதரை போல் நான் பறந்து போகும் முன்னும் என்று சொல்லி பார்க்கும்போது நான் சொன்னேன், டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. கர்த்தர் கொடுத்த கிருபையான நாட்களை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இதை குறித்து பார்த்து இரண்டாவதாக அதை வாசிங்க. 2ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் உங்களை உயிர்த்து ஆராய்ந்து சோதிங்கள். நீங்கள் உங்களை உயிர்த்து ஆராய்ந்து சோதிங்கள். பாருங்க, உயிர்த்து ஆராய்ந்து அப்படின்னு சொன்ன அர்த்தம், தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து அவர் சமூகத்தில் உட்கார்ந்து ஒண்ணு நீ ஆராய்ந்து சோதி. ஆண்டவரே, எனக்குள்ளாக என்ன அசுத்தம் இருக்குது, உமக்கும் எனக்கும் ஏதாவது இருக்குமானால் அதை குறித்து வெளிப்படுத்துங்க என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால் போட்டு செபிக்கலான கர்த்தர் உங்களுடைய பாவத்தை வெளிப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். முழங்கால் படியிட்டு உபவாசம் இருந்து இங்க செபித்து பாருங்க. உங்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்பீங்க. மகனே மகளே, இதுதான் உன்னுடைய குறை, இதுதான் உன்னுடைய பாவம், இதுல நீ குறைவுள்ளவளா இருக்கிறன்னு சொல்லி உணர்த்தும் போது நீங்க அதை சரி பண்ணி கொள்வீங்களா, தேவனுடைய நியாய தீர்ப்பிலிருந்து நீங்க தப்பித்துக் கொள்ள முடியும். 3ஆவது வாசிங்க. 3ஆம் வசனம். தேசத்திலுள்ள எல்லா சிறுமியானவர்களே, அவருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். பாருங்க, ரொம்ப தெளிவாக சொல்ல. அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தினாலே மறைக்கப்படுவீர்கள். கோபத்தினால் அவர் சட்டைகளின் கீழே உங்களை மறைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார். 3 காரியம் மறுபடியும் சொல்கிறார். அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். இயேசு இதை குறித்து லூக்கா 21ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். லூக்கா 21:36ஆம் வசனம். நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னது? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். எப்பொழுது எப்படி பாஸ்டர் ஜெபிக்க முடியும்? கர்த்தரோடு கூட இருங்க. நடக்கும் போது கர்த்தரோடு கூட இருங்க, சாப்பிடும் போது கர்த்தரோடு கூட இருங்க, படுக்கும் போது கர்த்தாவே நான் படுக்க போகிறேன்னு சொல்லி தேவனுடைய சமூகத்தில் படுத்து தூங்குங்க. அவரோடு இருக்கிற ஒரு வாழ்க்கை எத்தனை சந்தோஷமான நாள். அவரை தேடுங்கள், ஒரு சமூகத்தை தேடுங்கள். அதுதான் அது சொல்லப்பட்டிருக்குது. ஆமா, இப்படிப்பட்ட நாளில் இருந்து நீ தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்க செய்ய வேண்டியது எப்பொழுதும் ஜெபம் பண்ணி என்ன செய்ய வேண்டும்? விழித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இருக்கிறதை குறித்து எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்துக் கொள்ள. இரண்டாவதாக நீதியை தேடுங்கள் என்று சொன்னால் வசனத்தை தியானிக்கணும். வசனத்தை தியானிக்கணும். ஹல்லேலூயா. இது கர்த்தர் கிருபையாக கொடுத்த நாட்கள். நீங்க செய்ய வேண்டிய காரியம் இந்த 2 காரியம் முக்கியமான. ஜெபம் செய்யுங்க, வேதத்தை வாசிக்கணும். ஹல்லேலூயா. அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 2 மணி நேரமாவது ஜெபிக்கணும். ஏனென்றா 24 மணி நேரம் இன்னைக்கு உங்களுக்கு ஃப்ரீ டைம் கொடுத்துருக்கிறேன். இந்த 22 மணி நேரத்துல 10% நீங்க போட்டாலும் 2.5 மணி நேரம் தேவனுடைய சமூகத்தில் செபிக்கணும். அட்லீஸ்ட் 2 மணி நேரமாவது தேவனுடைய சமூகத்தில் செபிக்கணும். 1 மணி நேரம் வேதத்தை வாசித்து அதை தியானிக்கணும். என்ன கர்த்தர் பேசுகிறார் என்று சொல்லி தியானித்து பாரு, கர்த்தர் உங்க கூட பேசுவார். 2வது 3ஆவதாக மனத்தாழ்மையை தேடுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்க தேசத்துக்கு மனம் இறங்கும், பாவத்தை மன்னிங்க. உங்களுடைய பாவத்துக்காக செபிங்க. அதே சமயத்தில் உலகத்தில் இருக்கிற பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்டு செபிக்கலாம்னா நிச்சயமாக கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்பாரு. உங்க பாவத்தை மாத்திரமல்ல, ஜனங்களுடைய பாவத்தை மன்னித்து தேசத்துக்கு ஒரு சேவத்தை கட்டிடுவார். ஹல்லேலூயா. கொரோனாவை ஸ்டாப் பண்ணி போடுவார். வாசிக்கிறோம் ஆகாப் புத்தகத்துல ஆகாப் ராஜாவை குறித்து பார்க்கும்போது ஆகாப் ராஜா தன்னை தாழ்த்தினான். அப்பொழுது எலியாவை பார்த்து கர்த்தர் சொன்னார், ஆகாப் ராஜா பாரு, எனக்கு முன்னாடி தன்னை தாழ்த்தினதை நீ கண்டாயா என்று சொல்லி ஆகாப் ராஜாவை குறித்து எலியாவிடத்தில் சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம். அப்போ தேவனை இந்த தாழ்மையை பார்க்கிறார். எலியா சொல்லிட்டு போயிட்டான், உன் வீட்டுல இருக்கிற நாய் முதற்கொண்டாக கர்த்தர் ஒண்ணு இல்லாம அழிக்க போறாருன்னு சொல்லிட்டு போயிட்டான். நீ நாபோத்துடைய தோட்டத்தை எடுத்துக்கொண்டது, திராட்சை தோட்டத்தை எடுத்துக்கொண்டது நிமித்தம் உன் வீட்டுல ஒரு பொருள் இல்லாம எல்லாத்தையும் கர்த்தர் அடித்து போடுவார் என்று சொல்லிவிட்டு போய்விட்டான். ஆனால் அவன்
பாருங்க, நேரம் போய் செஞ்சுட்டாங்க ஒரு காரியம். அப்படியே ரெட்டொடுத்து சாம்பல் உட்கார்ந்து, ஆண்டவரே இந்த மன்னியும் என்று சொல்லி கேட்டபோது கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை கேட்டார். எலியாவை பார்த்து சொன்னார், எனக்கு முன்னாடி தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? யாருக்கு முன்னாடி இங்க தாழ்த்தணும்? கர்த்தருக்கு முன்னாடி உங்களை தாழ்த்த வேண்டிய நாட்கள். நீங்க கர்த்தருக்கு முன்னாடி உங்களை தாழ்த்துகிறீங்களா? தாழ்த்திட்டீங்களா? அவர் சமூகத்தில் ஒப்புரவாகிட்டீங்களா? உங்களுக்கு கர்த்தருக்கு இடையில இருக்கிற எந்த பிளவா இருந்தாலும் தூக்கி வீசிட்டு, எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அல்லது எந்த ஒரு பாவமா இருந்தாலும், இது எனக்கு வேண்டாம், கர்த்தருக்கு விரோதமான காரியம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி தூக்கி விட்டு கர்த்தரோடு ஒப்புரவாகி விட்டீர்களா? இன்னைக்கு கர்த்தர் அதை தங்களை பார்த்து கேட்கிறார். பாருங்க, ஹல்லேலூயா. அவன் இவ்வளவு பெரிய நியாய தீர்ப்பிலோ ஆண்டவர் சொல்ல ஒரு மீதியான ஒரு சனத்தை வச்சிருக்கிறார் பாருங்க. ஆமென். அதுதான் அதுல ஒரு பெரிய ஆச்சரியம். இதுலயும் சில உத்தமர்கள் என்ன செய்யறாங்க? இருக்கத்தான் செய்யறாங்க. பாருங்க, வாசிங்க 2-3 அதிகாரம் 12-13 வசனம். உன் நடுவில் சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை நீதியாக வைப்பேன். அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையாயிருப்பார்கள். அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையாயிருப்பார்கள். பாருங்க, சிறுமையும் எளிமையுமான ஜனங்களை மீதியாக வைத்தேன். பாருங்க, தன்னை தாழ்த்துகிறவனை கர்த்தர் மீதியாக வைக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருக்கு முன்னாடி இந்த நாட்களில் உங்களை தாழ்த்தி உபவாசம் இருந்து ரெட்டொடுத்து ரெட்டொடுத்து அல்ல இருதயத்தை கிழிச்சு நீங்க உட்கார்ந்துட்டீங்கன்னா அத மாதிரி ஒரு சந்தோஷமான நாள் உங்களுக்கு இல்லை. கர்த்தர் சொல்றாரு, ஒரு சிறுமையை நான் பார்த்து உனக்கு வர வேண்டிய தீங்கில இருந்து நான் என்ன செய்வேன்? உன்னை விலைக்கு காத்துக்கொள்வேன் என்று கர்த்தர் சொல்ற. பாருங்க, மீதியான ஒரு ஜனம். இவ்வளவு புதுசா ஆண்டவர் அழிக்க மாட்டார் பூமியெல்லாம். மீதியான ஒரு ஜனம் இருக்குது. அது யாரு? தங்களை ஏழை எளிய ஜனங்கள். அவன் அது மாத்திரமல்ல, சிறுமைப்படுத்தி தன்னை தாழ்த்தின ஜனங்கள் என்று சொல்லி அங்க வாசிக்கிறோம். 12 வசனம் 13 வசனம். இன்னொரு வசனத்தை வாசிங்க. செப்பனியா 2 அதிகாரம் 3 வசனம். தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். 2 அதிகாரம் 3 வசனம் தானா? அவன் தேவனுடைய தேசத்துள்ள எல்லா சிறுமையான கர்த்தருடைய நியாயத்தை அவர் தேடுங்கள், அப்பொழுது ஒருவேளை என்ன செய்வீங்க? மறைக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. ஒருவேளை மறைக்கப்படுவீர்கள் என்று சொல்லி போட்டு ஒருவேளை சொல்லிதான் அங்க வாசிக்க யோவேல் புத்தகத்துல வாசிக்க உபவாசம் இருந்து செபிக்கும். ஒருவேளை உங்களை கர்த்தர் நினைச்சவாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ சரியா கர்த்தருடைய சமூகத்துல வரலன்னா உனக்கு மன்னிப்பு கிடையாது. நீ சரியா கர்த்தருடைய சமூகத்துல வந்து உன்னை தாழ்த்தாவிட்டால் என்னன்னா ஜெபிக்கிறோம் சொல்லிட்டு எல்லாரும் ஜெபிப்பாங்க, ஆனா இருதயம் எங்கேயோ இருக்கும். அப்படிப்பட்ட ஜெபத்தை கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். உங்க இருதயத்தை கர்த்தருக்கு முன்னாடி தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் போது, ஆகாப் ராஜா மாதிரி கர்த்தரை நோக்கி நீங்க ஜெபிக்கும் போது, ஏன்னா ஆகாபை பார்த்து சொன்னேன், வீட்டுல ஒரு நாய் கூட மீஜா இருக்காது சொன்னோட நான் அவனுக்கு பயம் வந்து ஆண்டவர் சமூகத்துல தன்னை தாழ்த்தி உட்கார்ந்து ஜெபித்தான். அப்படி உங்களுக்கு பயத்தோடு கூட பக்தியோடு கூட தேவனுடைய சமூகத்துல உங்களை தாழ்த்தும் போது கர்த்தர் உங்க ஜெபத்தை பார்க்கிறாரு. உண்மையாக ஜெபிப்பீர்களா? நிச்சயமாக கர்த்தருடைய நாளிலே நீங்கள் மறைக்கப்படுவீர்கள் என்பதில் சந்தேகம் இல்லை. அதை குறித்து வெளிப்படுத்த வசனத்தில் இன்னும் அருமையான ஒரு வசனம் இருக்கு. 3 அதிகாரம் 10 வசனத்தில் வாசிங்க. வெளிப்படுத்தல் 3:10. என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்துக்கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக உச்சகரத்தில் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். பாருங்க, பூமி மீது உங்களுக்கு வரப்போகிற சோதனை காலத்துக்கு நீ தப்பும்படி நானும் உன்னை என்ன செய்வேன்? காப்பேன். நானும் உன்னை காப்பேன். ஹல்லேலூயா. அப்ப காக்கணும்னா யார் தான் காக்க முடியும்? எந்த டாக்டர்ஸால முடியாது, எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் முடியாது, எந்த ஒரு மனுஷனால முடியாது, எந்த மாத்திரை மருந்தாலும் முடியாது. கர்த்தர் சொல்ற, நான் தான் உன்னை காக்க கொள்ள வேண்டும், நான் தான் உன்னை மறைத்து கொள்ள வேண்டும். அப்ப கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு மறைவிடம் உண்டு. இன்னைக்கு அந்த மறைவிடத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எதற்கும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம். எந்த ஒரு கர்த்தருடைய நாள் வந்தாலும் தேவனுடைய பிள்ளைகள் அதற்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், கர்த்தருடைய சட்டைகளின் மறைவுகளுக்குள்ளாக இருக்கிற உனக்கு அவராலே நிறைவான பாதுகாப்பு உண்டு 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 என்பதை தேவனுடைய பிள்ளைகள் மறந்து. கடைசியாக இந்த செப்பனியா புத்தகத்திலிருந்து கர்த்தர் நம்மோடு பேசுகிற காரியம் என்னவென்றால், தேவனை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். எத்தனை பேர் தேவனை தேடுவதற்கு ரெடியா இருக்கிறீங்க? எத்தனை பேர் நீதியை தேடுவதற்கு ரெடியா இருக்கிறீங்க? தேவனுடைய வசனத்தை தேடுங்க. வசனத்தை தேடு. வசனம் கிடைக்கக்கூடாத பஞ்சகாலம், இன்னும் அது ஒரு பயங்கரமான ஒரு காலம் வரப்பு. வசனத்தை தேடுங்க. 3வதாக மனத்தாழ்மையை தேடுங்க. ஆகாப் ராஜா தன்னை தாழ்த்தினது போல உங்களையும் தாழ்த்துங்க. தேவனுடைய சமூகத்தில் உபவாசம் இருந்து நீங்கள் தாழ்த்துள்ளனா நிச்சயமாக இந்த கர்த்தருடைய கோபாக்கின் நாளிலிருந்து நீங்கள் மறைக்கப்படுவீர்கள். அவர் சட்டைகளின் மறைவுகளாக
உங்களை பாதுகாத்துக் கொள்வார். எல்லாரும் செபிக்கலாம். அப்பா, அந்த நேரத்தில் ஆண்டவரே எங்களோடு பேசியிருக்கிற அருமையான வார்த்தைகளுக்காக கோடி சோத்திரங்களை எடுக்கிறோம். இந்த நாளில் கர்த்தாவே, நீ கிருபையான நாட்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் ஐயா. இந்த நாட்களை நாங்கள் வேஸ்ட் பண்ணி விடாதபடிக்கு அதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யப்பா. இந்த நாட்கள் பத்தரை போல பறந்து விடாதபடிக்கு இந்த நாட்களை நாங்கள் சரியான முறையில் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து ஒரு வேத வசனத்தை தியானிக்கவும், எங்கள் குற்றங்கள் குறைகள் எதுவாக இருந்தாலும் உடைய சமூகத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்பி ஒவ்வொரு ஒப்புரமாகவும் கர்த்தர்கள் கிருபையாக கொடுத்திருக்க நாளை பயன்படுத்திக் கொள்ள நீர்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபை அளிக்கும்படி நாங்கள் செபிக்கிற மாட்டோம். நாளை உங்களுடைய பிள்ளைகள் உங்களை தேடி நாடி வந்திருக்கிறார்கள் ஐயா. ஒவ்வொருவருக்கும் நீர் இறங்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்க அத்தனை பேர் மேலும் உங்களுடைய வல்லமையுள்ள கரத்தை நீட்டி தொட்டு ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் செபிக்கிற மாட்டோம். இருதய கடினத்தெல்லாம் மாற்றி போடுங்க. தாழ்மையாய் நோக்கு கொடுக்கிறோம். எங்களுக்குள்ள பெருமைகள் அகங்காரங்கள் எதுவா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் எடுத்து போட்டு எங்களுடைய தாழ்மைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. தரை மட்டும் எங்களை தாழ்த்துக்கிறோம், நாமத்தை உயர்த்துகிற ஆண்டவரே. எல்லா துதி கனமைகள் உமக்கே சொல்லுகிறோம். இப்ப இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.